டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. ராகுல் ருத்ரதாண்டவம் ஆடி இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். 160 என்ற இலக்கை 17.5 ஓவர்களிலேயே வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. குறைந்த இன்னிங்ஸில் 5000 ரன்களை கடந்த வீரர் பட்டியலில் ராகுல் முதலிடத்தில் உள்ளார். 130 இன்னிங்ஸில் 5000 ரன்களை கடந்த சாதனையை படைத்துள்ளார் ராகுல். லக்னோ ஏக்னா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக விளையாடினார்கள். மார்க்கரம் மற்றும் மிச்சல் மார்ஷ் சிறப்பாக விளையாடி முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்க்கு 87 ரன்களை குவித்தனர். முதல் 10 ஓவர்களில் 87 ரன்களை இந்த இருவரும் சேர்ந்து குவித்தனர். ஆனால் இவர்கள் ஆட்டமிழந்த பின் அடுத்து களம் இறங்கியவர்கள் சிறப்பாக செயல்படாததால் அந்த அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக விளையாடிய பின் LSG அணியின் ஸ்கோர் 200 தொடும் என்று எதிர்பார்த்த நிலையில் 20 ஓவர்கள் முடிவில் 159 ரன்களை மட்டுமே எடுத்தது. கேப்டன் ரிஷப் பந்த் 7வது பேட்ஸ்மேனாக களமிறங்கினார். இந்த முறை முன் களம் இறங்குவதற்கு அவர் முன்வரவில்லை. 2 பந்துகளில் 0 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியேறினார். டெல்லி அணியை பொறுத்தவரை முகேஷ் குமார் சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 4 ஓவர்களுக்கு 33 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். லக்னோ அணியின் தடுமாற்றத்துக்கு முகேஷ் குமார் ஒரு முக்கிய காரணமாகவே இன்று திகழ்ந்தார். 160 என்ற நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணி தொடக்கம் முதல் ஆதிக்கத்தை செலுத்தியது. இந்த ஆண்டின் வலிமையான அணிகளுள் ஒன்றாக டெல்லி அணி பார்க்கப்படுகிறது. கருண் நாயர் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தார். ஆனால் அபிஷேக் போரல் சிறப்பாக விளையாடி அரை சதம் விளாசினார். 33 பந்துகளில் அரை சதம் விளாசி விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனால் ராகுல் இந்த ஆண்டு IPL தொடரில் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறார். ராகுல் இந்த முறை சிறப்பாக விளையாடி அதிரடி காட்டினார். அவர் 42 பந்துகளில் 57 ரன்களை குவித்து எதிரணிக்கு ஒரு அச்சுறுத்தலாக திகழ்ந்தார். ராகுல் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் நின்று விளையாடி டெல்லி அணிக்கு இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் குறைந்த இன்னிங்ஸில் 5000 ரன்களை கடந்த வீரர் பட்டியலில் ராகுல் முதலிடத்தில் உள்ளார். 130 இன்னிங்ஸில் 5000 ரன்களை கடந்த சாதனையை இன்று படைத்துள்ளார் ராகுல். புள்ளி பட்டியலை பொறுத்தவரை டெல்லி அணி 2வது இடத்தில் நீடிக்கிறது. 8 போட்டிகளில் விளையாடிய டெல்லி அணி 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 2 போட்டியில் தோல்வியை அடைந்து 2வது இடத்தில் நீடிக்கிறது. லக்னோ அணியை பொறுத்தவரை 5வது இடத்தில் நீடிக்கிறது. 9 போட்டிகளில் 5 போட்டியில் வெற்றி, 4 போட்டியில் தோல்வி என 5வது இடத்தில் நீடிக்கிறது. குஜராத் மற்றும் டெல்லி இரு அணிகளும் ஒரே புள்ளியில் உள்ளன. ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் குஜராத் அணி முதலிடத்தில் நீடிக்கிறது.